இந்த ஃபோன் ரிங்ஸு எபிசோட் 9 எப்படி இருக்க போகுது அதை பற்றிலாம் பேசலாம். லாஸ்ட் 2 எபிசோடில் நம்ம சாவன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பாரு. இவரோட செக்ரட்டரி அந்த வாய்ஸ் கால் ரிவர்ஸ் ட்ராக் பண்ணி லொக்கேஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் இந்த செக்ரட்டரியுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வில்லன் தான். ஹீஜுவை மலை மேலேருந்து தள்ளி விட்டதுமே இவர் தான். ஸோ ஆப்வியஸ்லி இவர் மென்ஷன் பண்ண லொக்கேஷன் ஒரு ட்ராப்பாக தான் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எபிசோட் 9 நம்ம சாவுன்னு அந்த லொக்கேஷன் நோக்கி ஃபாஸ்ட்டாக காரில் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அண்ட் போகிற வழியில் நம்ம ஹீஜுவை ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடிய சாங்கு இருக்கார் இல்லையா, அவர் சாவனை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த சின்ன வயசில் நம்ம ஹீரோ வளர்த்துருந்த அந்த ஃபிஷர்மேனு மயக்கம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டுமே ஏற்பட்டிருக்கு. அவர் காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாரு. பட் அங்கே இருக்க ஒரு டிவி எக்ஸ்ப்ளோட் ஆனதில் இவருமே அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மொத்த வீடுமே எக்ஸ்ப்ளோட் ஆகிறத பார்த்துருப்பீங்க. பட் லக்கிலி சாங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா ஹீஜுக்குமே கால் பண்ணியிருப்பாரு. சாவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அண்ட் ஒரு பக்கம் ஹீஜு பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டத்தோட கால் அட்டன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து சேர்றாங்க. சாங்கு ஹீரோவை ஜட்ஜ் பண்ணதை நினச்சி வருத்தப்படுறாரு. இது வரைக்குமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்திருக்கும். ஹீஜுவை இவர் தான் கண்ட்ரோல் பண்ணி ஒதுக்கி வைக்கிறாருன்னு தான் நினச்சிருப்பாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஹீஜுவை பாதுகாக்கிறதுக்காக தான் இவர் முயற்சி பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. சாவனுடைய கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் அவர் ஹீஜுவை மீட் பண்ணி பேசுகிறாரு. நம்மளை பற்றின உண்மை ஹீஜுவுக்கு தெரிஞ்சுன்னா இதே மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்களா, இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்ற பயத்தில் இருந்திருப்பாரு. பட் ஏற்கனவே அவங்களுடைய சிஸ்டர் இனா மூலயமா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். பட் ஹீஜு அதை பெருசாக பொருட்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்போக் பர்சனாக லவ் பண்ணாமல் அவருடைய கேரக்டர் மேலே தான் அவங்க அட்ராக்ட் ஆகியிருப்பாங்க. ஹீஜுவை பார்த்து நான் உனக்கு தெரிஞ்ச சாவனும் இல்லாமல் இருக்கலாம், பட் அது உண்மையாகவே நமக்கு முக்கியம் தானேன்னு சொல்லியிருப்பாரு. 2 பேருமே ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹீஜு பார்த்தீங்கன்னா இவருடைய உண்மையான ஐடென்டிட்டியாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவருடைய உண்மையான பேர் என்ன தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே அந்த இடத்துல இந்த ப்ரிவியூமே முடிக்கிறாங்க. ஸோ ஹீஜு தான் 406 காலர்னு இவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை இவர் பெருசாக எடுத்துருக்க மாட்டார். ஆரம்பத்தில் இவர் அந்த பிட்ரேல ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஹீஜுவால் பேச முடியுன்ற உண்மையை இவருக்கு அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது போக அந்த 406 காலரும் இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு. இருந்தாலும் ஒரு ஹீஜுவோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துருக்க மாட்டார். அண்ட் அதே மாதிரி நம்ம சாவனுடைய முக்கியமான சீக்ரெட் தெரிஞ்சதுக்கப்புறமும் ஹீஜு சாவன் கேரக்டரை விட்டு கொடுக்காம இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.